வந்து எனேபிள் பண்ண சொல்லி ஒரு மெயில் அனுப்பணும். இந்த மெயில் அனுப்பிச்சிருந்தேன். இதுல நான் எனக்கு Google ஆத்தென்டிகேஷன் அப்ளிகேஷன் இருக்கு. அத வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி அந்த டிஓடிபி வந்து நம்ம செட்டப் பண்ணிடணும். ஏபி கீ ஜென்ரேஷன் எப்படி அப்படிங்கிறத ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அது வந்து இந்த இதான் அதோட வெப்சைட்டு. அது வந்து இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணால் நம்ம ஆல்ரெடி வந்து டிஓடிபி வந்து செட்டப் பண்ணி ஆத்தென்டிகேஷன் ஆப் மொபைலில் இருக்கிற ஆப்பில் இருக்கிற ஜென்ரேட் ஆகும். அதை வந்து இங்கே கொடுக்கணும். இப்படி உள்ள போன உடனே இதில் நம்ம லாகின் கொடுத்து மெயில் ஓடிபி கொடுத்து உள்ள போனால் இந்த மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் ஏபிஐ கீ அண்ட் சீக்ரெட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். அப்ளிகேஷன் நேம் ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து இது வந்து நம்ம ஆப்ஷன் தான். என்ன வேணாலும் கொடுக்கலாம். நம்ம நேம் எது வேணாலும் கொடுக்கலாம். அது சும்மா நம்ம ஜென்ரலாக ஏதோ ஒரு நேம் கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் யூஆர்எல் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சேவ் பண்ணி வச்சுங்க. ரீடைரக்ட் யூஆர்எல் வந்து இதுதான் நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணுவோம். இது தான் இங்கே கொடுக்குற அப்ளிகேஷன்லேயே இங்கே இருக்கும். அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இருக்க இங்கே வெப்சைட்டில் இதுதான் இருக்கும். பிளாக் ஸ்லேஸ் போட்டுக்கணும். பர்மனெண்ட்டான ஒரு ஐபி அட்ரஸே இருக்காது. இது வந்து டெம்பரரியாக தான் இருக்கும். இது வந்து ஏர்டெல் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏர்டெல் யூஸ் பண்ணுறதால இதெல்லாம் வந்து எனக்கு பர்மனெண்ட்டாக கிடைக்காது. ஐபி அட்ரஸ் இது வந்து போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து நெட் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இது வந்து ரீஸ்டார்ட் ஆச்சுனாவே இது வந்து ஐபி அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். கூகுளில் போயிட்டு மை ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா வர லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட ஐபி அட்ரஸ் என்னன்னு காட்டும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து நெட் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இது மாறிடும். அவ்வளோன்னா இதை இது பண்ணி செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கும். அப்புறம் வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிட்டு இங்கே கொடுக்குறோம். இப்போ இதை கொடுத்த உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபிஐ கீயும் சீக்கிரட்டும் ஜென்ரேட் ஆகும். இப்போ ஜென்ரேட் பண்ணுற பார்த்தீங்களா ஏபிஐ கீயும் சீக்கிரட்டும் இது வந்து மேக்ஸிமம் மாறாது, சேஞ்ச் ஆகாது. இது வந்து எப்போ சேஞ்ச் ஆகும்னா இது அட்ரஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குல்ல, அதனால வந்து நம்ம இதுவும் வந்து நம்ம மேக்ஸிமம் ரெகுலராக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம பர்மனெண்ட்டாக ஐபி அட்ரஸ் சேர்ந்தோம்னா இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆனால் ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு மாறிட்டே இருக்கிறனால ஆனால் ஏர்டெல் வந்து நமக்கு வந்து பர்மனெண்டான ஐபி அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஐபி அட்ரஸ் வந்து நம்ம அப்பப்போ இது பண்ணிட்டு புதுசாக ஏபிஐ கீ அந்த சீக்கிரட்டை ஜென்ரேட் பண்ணணும். இந்த ஏபிஐ கீ தான் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம நோட் புக்கில் ஸ்டோர் பண்ணிட்டு ஆப் சீக்ரெட்டு இது ஜென்ரேட் ஆயிரும். அவ்வளோதான், நமக்கு வந்து ஏபிஐ கீ ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ அடுத்து ஆக்சஸ் டோக்கன் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இந்த மெயிலில் வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இன்னொன்று கூட கிரியேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி இதை டெலீட் பண்ணிட்டு தான் நீங்கள் இன்னொன்று கிரியேட் பண்ண முடியும். இது இருக்கும்போதே நீங்கள் வந்து இன்னொன்று கிரியேட் பண்ண முடியும். இந்த டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த லிங்க் தான் இங்கே இருக்குல்ல, இந்த டாக்குமெண்ட் தான். அது என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அதாவது இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்குது. இந்த 16 ஃபங்க்ஷன் தான் நம்ம பண்ண முடியும். அதில் ஜென்ரேட் பண்ணுறதுல வந்து மெயினாக நம்ம சப்போர்ட் பண்ணுறது வந்து இந்த போஸ்ட்மேன் அப்படி சாஃப்ட்வேர் தான். அது வந்து நெட்டில் இருக்குது. போஸ்ட்மேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் தான் வந்து இந்த ஏபிஐ இன்டகிரேஷன் வந்து இந்த ஸ்டாக் ப்ரோக்கிங் மட்டும் இல்லை, எல்லா கம்பெனிக்குமே வந்து இந்த அப்ளிகேஷன் தான் சப்போர்ட் பண்ணுது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்போ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஆக்சஸ் டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுனா கொஞ்சம் சிரமம் தான். டாக்குமெண்டேஷன் வந்து அவ்வளோ வந்து கிளியராக இல்லை. எனக்கு இந்த டாக்குமெண்டேஷன்
ஓகே. அடுத்ததுல வந்து நம்ம பைத்தான் வச்சு பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஃபங்ஷனா.